அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம வீட்டு சீத்தா மரம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப தாமதமாக தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப தாமதமாக தான் பூ பூத்து பிஞ்சாகி காய் காய்ச்சிது, பழமும் கொடுத்தது. அதில் இப்போ பாருங்கள், இது ஒரு பிஞ்சு இருக்கா, இது ஒன்று. இதிலேருந்து அப்படியே போனோம்னா இன்னொன்று காட்டுறோம் பாருங்கள், சூரிய வெளிச்சம் பழப்பழம். அதில் எவ்வளோ சத்துகள் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கா, தெரியுதா? இங்கே 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 கண்டுபிடியுங்கள். இது இது இருக்கா, இருக்கா, இந்த சூரிய வெளிச்சம் எப்படி நம்மாழ்வார் ஐயா சொல்வார், இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்வார், இந்த நம்ம வீட்டை சுற்றி சில மரங்கள் இருக்கணும் அப்படின்னு. வாழை மரம் இருக்கணும், கொய்யா மரம் இருக்கணும், மாமரம் இருக்கணும், தென்னை மரம் இருக்கணும், சீத்தா, அப்புறம் இன்னும் பல வகை மரங்கள் இருந்தால் நமக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது, பழங்கள் சத்தானதும் கிடைக்கும் அப்படின்னு. பாருங்கள், இந்த சீத்தா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுங்களா? பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் சி, B6 இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது தவிர இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இதய நோய் வர்றதை தடுக்கும். அப்புறம் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த சீத்தாப்பழம். இன்னும் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கிற ஒரு பழம்தான் இந்த சீத்தாப்பழம். அதனால் இதை நாம் இயற்கை கொடுக்கும் இந்த கொடையை பயன்படுத்துவோம். சொந்த வீடு இருக்கிறவங்க, கொஞ்சம் இடம் இருக்கிறவங்க இது மாதிரி பயனுள்ள மரங்களை நடுவோம், செடிகளை நடுவோம். மரங்கள் இது நாட்டு சீத்தா பண்ணணும். இன்னும் இந்த ஹைப்ரிட் இந்த மாதிரி வெளிநாட்டு வகைகள் வளர்க்குறத விட இந்த மாதிரி உள்நாட்டு வகைகள் வளர்க்கும். இது அளவு குறைவாக தான் இது காய்க்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.